இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. லட்சுமி, என்ன இது? நீ என்ன பண்ண? சித்தி, பின்னாடில இருந்து ஷாலு வந்து இடிச்சுட்டா. ஷாலு, சாரி சித்தி. ரொம்ப பர்னிங் ஆகுது. என்னோட ஐஸ், நான் குருடி ஆயிடுவேன். அம்மா, அப்பா. ஷாலு, நீ இப்படி பண்ண? எனக்கு தெரியும் சித்தி, இது கண்ணுக்குள்ள போனா கண்ணு பயங்கரமா எரியும். கண்ணு நம்மளால திறக்கவே முடியாது. இந்த நேரத்துல மட்டும் நீங்க கண்ணு திறந்தீங்கன்னா அப்புறம் இன்னும் பயங்கரமா எரிய ஆரம்பிச்சிடும். இல்ல, நான் திறக்க மாட்டேன். நீ என்ன பயமுறுத்தாத, பயமா இருக்கு. சித்தி, சாரி. நீங்க வேணா ஒண்ணு பண்ணுங்க, நீங்க உட்காருங்க. உட்கார்ந்துட்டே இருங்க. பின்னாடியா? உட்காருங்க. நான் ஒண்ணு பண்றேன். துணியை ஈரம் பண்ணி உடனே கொண்டு வரேன். அத நீங்க கண்ணுல வச்சீங்கன்னா உங்களோட கண்ணெரிச்சல் எல்லாம் போயிடும். சரி, சீக்கிரம் கொண்டு வந்து இந்த துணியை என் கண்ணுல போடு. சின்னதோ பெருசோ சீக்கிரமா கொண்டு வந்து போடு. தோ வரேன் சித்தி. 5 மினிட்ஸ்ல வரேன். ஷாலு போய் கொண்டு வரா. அக்கா நீ இங்கே நில்ல. எரியுதே. என் கண்ணு மட்டும் குணமாகட்டும். அதுக்கப்புறம் இந்த ஷாலுவை நான் விடவே போறதில்ல பாரு. ஆமா விடாதீங்க. என்னன்னா உங்களால இப்ப சீ பண்ண முடியாது. ஏன்னா உங்க கண்ணு எரியும்ல. நீங்க கண்ணை திறந்ததும் சீ பண்ணலாம். நீ வாய மூடு. எனக்கே கத்து கொடுக்கற. சித்தி, எடுத்துட்டு வந்துட்டேன். தோ துணி. ஷாலு, ஒரு நிமிஷம் வர. நீ அக்கா கிட்ட கூட. அக்கா தான் இத கரெக்ட்டா பண்ணி விடுவா. ஆமா லட்சுமி, நீயே போடு. இந்த ஷாலு மேல எனக்கு நம்பிக்கையே கிடையாது. மிளகாய போட்டுட்டாளா? ஐயோ. சரியா வை. அப்பாடா. ஓகே. லட்சுமி, உடம்புல எதுக்கு இவ்வளவு புஸ் அடிச்சு வச்சிருக்க? ஆமாக்கா, எதுக்காக இப்படி நீ அடிச்சு வச்சிருக்க சொல்லு. அக்கா, சரி நீ ஒண்ணு பண்ணு. நீ இங்கே உட்காந்துரு. அப்படியே சித்தி கூடவே உட்காந்துட்டு எழுந்து போ. செட். பாணி கரெக்டா தான் சொல்றா. லட்சுமி, நீ என் பக்கத்துல ஷிட் பண்ணு. அப்புறம் நம்ம ஒண்ணா போகலாம். ஓ காட், இன்னும் எவ்வளவு நேரம் ஆகும்? சீக்கிரமே ரிஷி ப்ரோக்கும் லக்ஷ்மி அன்னைக்கும் கல்யாணம் நடக்கணும். இது ரொம்ப ஜாலியா இருக்கும். எல்லார் மூஞ்சியும் அப்ப பார்க்கணுமே. சில பேருக்கு சந்தோஷம், சில பேருக்கு மூச்சு நின்று போயிடும். நல்ல நேரம் போயிடுச்சுன்னா நான் கல்யாணத்தை பண்ணி வைக்க மாட்டேன். 2 பேரையும் சீக்கிரமா கூட்டிட்டு வாங்க. சாமி இருங்க, வந்துருவாங்க. கொஞ்சம் பொறுமையா இருங்க. அங்க பாருங்க, வந்துட்டு இருக்கான்ல, வந்துட்டான். டேய் அழகா பல்லு, உன் நடையே மாறி போச்சுடா. முகத்துலயும் அப்படியே ஒரு ஜொலிப்பு தெரியுதுடா. நான் கொஞ்சம் பார்க்கவா? அழகா தான் இருப்பான். அச்சோ, சாகடிக்க போறான். மூஞ்ச பார்த்து அடுத்த நிமிஷமே கேம் ஓவர். பார்த்து ரிஷி ப்ரோ, பார்த்து. என்னாச்சு? ஏதாவது பிரச்சனையா? ஆமா, ரிஷி ப்ரோ தெரிஞ்சிட்டா. அப்படின்னா ரிஷி ப்ரோ இதெல்லாம் பார்த்தா அவர் மனசு உடைஞ்சு போயிடுமே. அவருக்கு எதுவும் பிடிக்காது. கடவுளே, சில பேருக்கு நீ கெடுதல் பண்ற. ஏன்? ஷட் அப். கல்யாணத்துக்கு தானே வந்த? கல்யாணத்தை பாரு, வெட்டி பேச்சு பேசாத. யா இடியட். எடா, என்னடா பண்ற? நல்லா சாப்பிட்டு வந்தியா இல்ல பாதாம் பால் குடிச்சிட்டு வந்தியா? சொல்றா. கல்யாணம்னு சொன்னதும் மொத்தமா மாறி போயிட்டான்ல பல்லு. அப்புறம் இன்னொரு விஷயம், கல்யாணம் முடிஞ்சதும் அந்த ரிஷியை ஒரு கை பார்த்துடலாம். அவன் கதையை முடிச்சிடணும். இதை எதுக்கு தட்டி விடுற? போய் உக்காரு. போ, வா, வந்து உக்காரு. இந்த மோதிரம் ரிஷியோடதாச்சே. அப்படின்னா இது ரிஷி. அட கடவுளே, ஆமா ரிஷியே தான். பல்வேந்தருக்கு பதிலாவா இது இப்படி நடந்தது? ஆனா பொண்ணு கமலியாச்சே. கடவுளே, என்ன குழப்பம் இது? லக்ஷ்மி என் பக்கத்திலே இருக்கா. ஆனாலும் எனக்கு எதுவும் ஃபீல் ஆகலையே. நீ ஏன் இவ்வளவு சந்தோஷமா இருக்க?
ஏன்னா எல்லாம் பிளான் படி நடந்துகிட்டு இருக்கு, எல்லாம் பெர்ஃபெக்ட்டா போயிட்டு இருக்கு. நம்ம எப்படி நினைச்சோமோ அப்படியே நடக்குது. Perfect. உனக்கு என்ன பிளான் தெரியுமா? தெரியும். அதாவது பல்வேந்தருக்கு அக்கா கூட கல்யாணம் நடக்கல, அந்த கமலி கூட தான் கல்யாணம் நடக்குதுன்னு உனக்கு தெரியுமா? என்னாச்சு ஆயுஷ்? ஆயுஷ் இவனுக்கு என்னாச்சு? கமலியா? கமலி? இது யாரு? வை கமலி? வேர் கமலி? இந்த கமலினா யாரு? அட ஹியர் இன் மண்டபம் வித் பல்வேந்தர். அந்த பல்வேந்தர் பக்கத்துல இருக்கிறது கமலி. எல்லாம் முடிஞ்சது. பிளண்டர் ஆயிடுச்சு, தலை கீழா போயிடுச்சு, மொத்தமா அழிய போது. நாம ஏமாத்திட்டோம், மோசம் போயிட்டோம். ஏய், என்ன ஆச்சு? என்ன ப்ராப்ளம்? இதென்ன பிளான்? யார் அப்படி சொன்னது? யார் பிளான் இதெல்லாம்? நீங்க பிளான் போட்டீங்களா? நான் பிளான் பண்ண, நான் பிளான் போட்டேன். இது ஏன் பிளான்? இப்ப என்ன? ரிஷி ப்ரோ அங்க உட்கார்ந்து இருக்கிறது பல்விந்தர் கிடையாது. அங்க ரிஷி ப்ரோ தான் உட்கார்ந்துகிட்டு இருக்காரு. அதோ கமலிக்கு பக்கத்துல. என்னாச்சு உங்களுக்கு? ஐயோ நோ 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 நோ, இது நடக்க கூடாது, நடக்கவே கூடாது. என்ன இது இப்படி நடந்துச்சு? அட அறிவிட்டா ஆயுஷ் சீரியஸா சொல்லுங்க. ஐயோ எதுக்கு கிறுக்குத்தனமா பண்ணிட்டு இருக்க? இப்போ என்ன பண்றது? ஆமா தப்பா நடக்குது. எல்லாமே சொதப்பல் தான். என்ன பண்றது? என்ன பண்றது? என்ன பண்றது? ஏய் ஆயுஷ் என்ன பண்றது? கமலியை மாத்திருக்கோம், இப்ப பல்வேந்தரையை மாத்திட்டோம். இந்த கல்யாணம் நடக்கவே கூடாது. ஆயுஷ் என்ன பண்றது? ஏதாவது யோசி. என்ன பண்றது? என்ன பண்ண கூடாது? ஐடியா அக்காவை தேடு, அக்காவை தேடு. வா 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 அக்காவை தேடு. சீக்கிரம் போங்க, நிக்காதீங்க போங்க. நான் ரிஷி ப்ரோக்கு ஃபோன் பண்றேன். ரிஷி ப்ரோ, நீங்க மறுபடியும் கல்யாணத்துல மாட்டிக்கிட்டீங்க. அக்கா 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 பெரிய பிரச்சனை, இப்ப பெரிய பிரச்சனைல மாட்டிருக்கோம். கத்தாதீங்க, எனக்கு தெரியும். அங்க இருக்கிறது ரிஷி. தெரியுமா? எப்படி? ஆமா எனக்கு தெரியும், அது ரிஷி தான். அது வந்து அவன் விரல்ல மோதிரம், அவன் போட்டிருக்க மோதிரத்தை நான் பார்த்தேன். அதை வச்சுதான் நான் கண்டுபிடிச்சேன். ஐயோ அதெல்லாம் இருக்கட்டும், ரிஷி இங்க என்ன பண்ணிட்டு இருக்கான்? அவன் எதுக்காக இங்க வந்தா? ஐயோ கடவுளே, அழகா நான் கமலிய பல்விந்தர் கூட தானே சேர்த்து வச்சேன். இவன் வந்து எல்லாத்தையும் கெடுத்து வச்சிட்டு இருக்கான். ஏதோ தப்பு நடக்குது. இப்போ வலம் வர ஆரம்பிச்சிரும். வலம் வரும்போது கலாட்டா பண்ணலான்னு தான் நான் டிசைட் பண்ணியிருந்தேன். கல்யாணத்தை நிறுத்தலாம்னு நினைச்சேன். அதனால தான் பல்விந்தருக்கு பதிலாக நான் எப்படி கல்யாண மேடைக்கு வந்தேன். லக்ஷ்மியை கல்யாணம் பண்ணிக்கிறது என் நோக்கம் இல்லை, பல்விந்தரை தடுக்கிறது மட்டும்தான் என்னோட நோக்கம். இப்போ நான் என்ன பண்றது? அட கடவுளே, அக்கா இப்ப என்ன பண்றது? யாராவது யோசிங்க, அவனை எப்படியாவது அங்க இருந்து எழுப்பணும். ஒரு ஐடியா இருக்கு. என்னது? சொல்லு சொல்லு. மாமா மணமேடையில மாப்பிள்ளைய உட்கார்ந்து இருக்காரு. நீ அவர் பக்கத்துல போய் பொண்ணா மாதிரி உட்கார்ந்துரு. ரெண்டு பேருக்கும் மறுபடியும் கல்யாணம் நடக்கும், ரெண்டு பேரும் ஒன்னா சேர்ந்துருவீங்க. ஹாப்பியா இருக்கும். உனக்கு என்ன பைத்தியமா? வாய் மூடுறியா? இப்ப நம்ம யோசிக்க வேண்டியது கமலிய பத்தி. சரிக்கா, ஆனா இப்ப ஷாலு என்ன சொல்றல அதுவும் கரெக்ட் தானே. நான் சொல்றது நீயே கேளு. மாமா அங்க மாப்பிள்ளைய உட்கார்ந்துருக்காருல, அதுக்கு என்ன அர்த்தம்? அவர் உன்னை கல்யாணம் பண்ணிக்க விரும்புறாருன்னா அப்ப நீ பண்ணிக்கோ. ஐயோ கொஞ்சம் வாயை மூடுங்க. நிஜமாவே உங்க ரெண்டு பேருக்கும் பைத்தியம் தான் பிடிச்சிருக்கு. நான் என்னோட கல்யாணத்தை பத்தி இங்க யோசிக்கவே இல்ல. இப்போ பல்வேந்தருக்கும் கமலிக்கும் தான் கல்யாணம் நடக்கணும், அததான் யோசிக்கணும். எனக்கு கமலிக்கு நியாயம் கிடைக்கணும். இன்னைக்கு மட்டும் பல்வேந்தர் கமலிய கல்யாணம் பண்ணிக்கலனா அப்புறம் இந்த கல்யாணம் என்னைக்குமே நடக்காது.